இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து வீட்லயே எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்றது மூலமா பயங்கர ஸ்பீடா வந்து சுத்தும். அது போக வந்து நம்ம அதுக்கேத்த மாரி வந்து வோல்டேஜ வந்து ரெகுலேட் வந்து பண்ணிக்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். செய்றதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்றதுக்கு வந்து பொட்டன்ஷியோ மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு தேவைப்படும். இது வந்து 47K வந்து பார்த்தீங்கன்னா இது பொட்டன்ஷியோ மீட்டர். இது வந்து ஒண்ணு வந்து வாங்கிக்கோங்க. எலக்ட்ரானிக் ஷாப்ல வந்து கண்டிப்பா கிடைக்கும். அது போக இந்த இதோட அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஏத்த மாரி இந்த திருகுறதுக்கு ஏத்த மாரி இதையும் ஒண்ணு வாங்கிக்கோங்க. இது வந்து திருகுறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். சரி ஓகே இந்த பொருள் தேவை. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் வந்து தேவைப்படும். இது வந்து IRF Z44Nங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் IRF Z44N டிரான்சிஸ்டர். இது வந்து 3 பின்னு வந்து இருக்கும். இது வந்து ஒரு 3 நம்பர் வந்து வாங்கிக்கலாம். 1 வச்சு செய்யலாம். நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லா வந்து செய்ய போறோம். ஸோ அதனால ஒரு 3 இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. இது ஒன்ஸ் வந்து செஞ்சுட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ஹீட் சிங்க் வந்து ஒண்ணு தேவைப்படும். எதுக்காகன்னா டிரான்சிஸ்டர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா கூல் வந்து படுத்துறதுக்கு வந்து இதில தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணுவோம். ஸோ கரெக்ட்டா வந்து இருக்கும். ஒரு ஹீட் சிங்க் ஒண்ணு சின்னது ஒண்ணு போதும். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு டயோடு வந்து தேவைப்படும். அதாவது 10 ஆம்ப் வந்து ஒரு டயோடுங்க. ஸோ இது வந்து கரண்ட் வந்து பேக் ஃப்ளோ வந்து ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு டயோடு வந்து கண்டிப்பா ஒண்ணு தேவை. 1 மட்டும் தேவை. அடுத்து ஒரு ஃபியூஸ் வந்து தேவைப்படும். இது வந்து ஒரு 20 ஆம்ப்ல உள்ள ஒரு ஃபியூஸுங்க. ஸோ இது வந்து ஃபியூஸ வந்து ஏதாவது நம்ம மாத்தி இது பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்கேயே வந்து சர்க்யூட் இதாயிரும். நம்மளுக்கு வந்து மித்த இதில வந்து டிரான்சிஸ்டர் எதுவும் அடியாகாம இருக்கும். ஸோ அதனால. சரி ஓகே இந்த திங்ஸ வச்சே வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டிரான்சிஸ்டர வந்து இந்த ஹீட் சிங்க்ல வந்து இந்த மாரி வந்து ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நான் என்ன யூஸ் பண்றேன்னா, தெர்மல் பேஸ்ட் வந்து யூஸ் பண்றேன். நீங்க அப்படி தெர்மல் பேஸ்ட் இல்லைன்னா, இங்க ஸ்க்ரூ போட்டு கூட வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் வந்து இந்த ஹீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் வந்து படுத்தணும். ஸோ அதுக்காக வரிசையா அந்த இருக்கிற மாரி, இந்த மாரி வந்து வச்சுக்கிறேன் 3 இதையும். இந்த 3 இதையும் வந்து வரிசையா இருக்கிற மாரி இந்த மாரி செட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து குடுக்கலாம். நான் டயகிராம் எல்லாத்தையும் வந்து நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கனெக்ஷன் குடுக்குறதுக்கு. அதுபோக இதையுமே நான் வந்து இதோட சேர்த்து இருக்கிற மாரி கனெக்ஷன் வந்து இந்த மாரி குடுத்துக்கிறேன். இத வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன் இத. அவ்வளோதான். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக. அதுக்கடுத்து என்ன செய்ய போறோம்னா, எல்லாத்தையும் வந்து சால்டரிங் வந்து பண்ண போறோம். சால்டரிங் வந்து பண்றதுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து சின்ன சின்னதா இப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து பின்ன வந்து எதுவும் இதாயிறக்கூடாது. ஸோ அதனால லைட்டா வெளிய மட்டும் இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த மாரி செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அதுக்கடுத்து பொட்டென்சியோமீட்டரையும் இந்த மாரி பக்கத்துல வந்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த இதுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து குடுக்க போறோம். பக்கத்துல வச்சு எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் வந்து குடுத்துக்கிறேன். கனெக்ஷன் அந்த டயகிராம் வந்து நானு பக்கத்துல வந்து ஃபுல்லா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அத பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து இருக்கும். அதையும் கடைசியா வந்து வச்சு எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணிடுறேன். இப்போ வந்து எல்லா கனெக்ஷனும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இத கனெக்ஷன வந்து நான் ஒரு சர்க்யூட் டயகிராம் வந்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. நம்ம இந்த டிரான்சிஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா? IRF Z44N அதில வந்து பார்த்தீங்கன்னா 3 பின் வந்து இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ண வந்து ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொட்டென்சியோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதில வந்து 3வது பின்ன வந்து எடுத்து நடு பின்னோட வந்து சேர்த்து வந்து 3லயும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போங்க. அதுக்கடுத்து அத பொட்டென்சியோமீட்டர்ல உள்ள நடு பின்ல இருந்து எடுத்து ஃபர்ஸ்ட்டு பின்னோட வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த டிரான்சிஸ்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ரெகுலேட் வந்து பண்ணும். வோல்டேஜ் வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு வருதோ, அத வந்து நம்ம கூட்டுறதா இருக்கட்டும், குறைக்கிறதா இருக்கட்டும், அதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொட்டென்சியோமீட்டர் வந்து அத இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து அந்த வேல்யூவ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது ஏத்த மாரி எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் வந்து குடுத்துருக்கோங்க. அதுக்கடுத்து பொட்டென்சியோமீட்டர்ல 3வது இத வந்து பார்த்தீங்கன்னா மைனஸோடயும், அதுக்கடுத்து நம்ம அந்த டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, அதில வந்து அந்த அதாவது 3வது பின்ன எடுத்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி அந்த 3 இதையும் தொடர் கனெக்ஷன்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு, அத வந்து டயோட்ல வந்து கனெக்ட் பண்ணிருவோம். கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அத மைனஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதில தான் நம்ம வந்து பேட்டரியில வந்து மைனஸோட சேர்த்து கனெக்ட் பண்ணுவோங்க. இங்கிட்டு வந்து அவுட்புட்ல வந்து ஃபியூஸ் வந்து ஒண்ணு கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து வந்து அவுட்புட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோங்க. ஸோ இதுதான் அந்த சர்க்யூட் டயகிராம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளா வந்து அந்த இத கனெக்ஷனுக்கு எப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த வகையில தான் நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த மாரி கனெக்ஷன் வந்து பண்ணி கம்ப்ளீட்டா வந்து முடிச்சுட்டோங்க. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அடுத்து இத வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு டப்பால வந்து வச்சு ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு எப்போ வேணும்னாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்குங்க.
இதுலேருந்து வர அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ வோல்ட்னாலும் நம்ம தந்துக்கலாம். 50 வோல்ட் வரைக்கும் இதை வந்து தந்துக்கலாம். அது போக வந்து இங்கிட்ட அவுட்புட்டுமே 0 to 50 வோல்ட் வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெகுலேட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வந்து வருதோ, நம்மளுக்கு தேவையோ அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து 12 வோல்ட் பேட்டரி வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து அதிக ஆம்புமே சப்போர்ட் பண்ணுங்க அது. நம்ம ஆம்புமே வந்து அதிகமாக உள்ளது கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டரிஸு. இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ 0 வோல்ட் வந்து அவுட்புட் வந்து வருது. எதுக்காகனா பொட்டென்சியோமீட்டரில் மீட்டரில் வந்து அது லோவில் வந்து வச்சுருக்கோம். இதை மெதுவாக கூட்ட கூட்ட அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. பாருங்கள், லைட்டாக கூட்டினாலும் மைன்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட 0.3 கூட கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம 12 வோல்ட்னால இந்த மாதிரி மைன்யூட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதே இது நம்ம வந்து ஒரு 50 வோல்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வோல்ட் கிட்ட வந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கங்க, இப்போ வந்து 2 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. நம்மளுக்கு 3.7 வோல்ட் சிலதுக்கு தேவைன்னா 3.7 வோல்ட் வந்து எடுத்துக்கலாம். அது போக ஒரு 5 வோல்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா 5 வோல்ட் வந்து எடுத்துக்கலாம். சிலது வந்து நம்ம வந்து 9 வோல்ட் வந்து பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, 9 வோல்ட்டுக்கு வந்து தேவை அப்படின்னா 9 வோல்ட் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து 12 வோல்ட் தேவைப்படுறப்ப 12 வோல்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 11 வோல்ட் இருக்குது, அதை ஃபுல்லாக வச்சுட்டோம் அப்படின்னா 12 வோல்ட் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு ரெகுலேட் பண்ணி தருது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எதுக்குனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன மோட்டர் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக வந்து ஒரு சர்க்யூட் டயக்ராம் யூஸ் பண்ணி இதை வந்து அழகாக வந்து பண்ணியிருக்கோம். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சரி, ஓகே. அதுக்கடுத்து ஒரு மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், டக்குன்னு வந்து 3.7 வோல்ட்டு தான் அதிகமாக சிலதுக்கு தேவைப்படும். அப்போ போல் 3.7 வோல்ட் கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி 3.7 வோல்ட்டு அந்த இதை வந்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் ஏற்றுறதுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட் பேட்டரிக்கு வந்து ஏதாவது ஒன்று சார்ஜ் ஏற்றுறோம்னாலும் இதை வந்து போட்டு வந்து கரெக்டாக வந்து சார்ஜும் ஏற்றிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு ஒரு மோட்டரை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து அது மெதுவாக சுற்றிட்டு வேகமாக சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 12 வோல்ட் மோட்டருங்க. இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான மோட்ரு. சரி, ஓகே. இது வந்து 3.7 வோல்ட்லேருந்து ரன் ஆகுங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு 0 வோல்ட்டில் இருக்கா, இதை மெதுவாக வந்து கூட்டுறேன். ஸோ இதில் வந்து சுத்தாது. 3.7 வோல்ட்டுக்கு மேலே வந்து அதுக்கு அடுத்து தான் சுற்ற ஆரம்பிக்கும். பாருங்கங்க, 3.7 வோல்ட்டு கிட்ட வந்து வரையும் ஸ்லோவாக தான் சுற்றுது. உங்களுக்கு தெரியும். இப்போ குறைச்சிட்றேன். குறைச்சதுக்கு அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு சுற்றலை. ஒரு 3.7 வோல்ட்டில் எவ்வளோ சுற்றுதுன்னு பாருங்கள். இந்த அளவு தான் சுற்றும். அப்படி மெதுவாக கூட்டுறேன். ஒரு 5 வோல்ட்டு இது வந்து வரும். இப்போ ஒரு 5 வோல்ட்டில் வந்து செம்மையாக வந்து சுற்றுதுங்க. அதுக்கடுத்து இது வந்து ஒரு 7 வோல்ட் வரும். இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சுற்றுது. பா, இதுக்கே பயங்கரமாக சுற்றுது. பயங்கர ஸ்பீடு. சவுண்டை கேட்டிங்களா? செம்மையாக காற்று வருது. அப்படியே குறைச்சிடலாம். பார்த்தீங்களா, சூப்பராக வந்து ரெகுலேட் பண்ணி தருதுங்க. ஒரு 3.7 வோல்ட்டில் வந்து ரன் ஆகுது கரெக்டாக. ஸோ அதுலேருந்து பாருங்கள், இவ்வளோதான். லைட்டாக தான் சுத்தம். அதுக்கடுத்து இருந்து ஸ்பீடு, அந்த சவுண்டு மட்டும் பாருங்களேன், இன்க்ரீஸ் ஆகும்ல. செமையாக வந்து ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இது வந்து நிறைய ப்ராஜெக்ட்டுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன இதுக்கு அப்ளையன்ஸுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சிடலாங்க. ஸோ இது வந்து அந்த ஹீட் வந்து இதில் ஆகிறத வந்து இந்த ஹீட் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இது பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இதை வந்து ஒரு பாக்ஸில் கனெக்ட் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஃபைனல் லுக்கை வந்து எடுத்துக்கலாம் நம்ம. இதுக்கு வந்து ஒரு டப்பாவை வந்து செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டப்பாக்குள்ளே வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சு செட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இதை வந்து இந்த மாதிரி வந்து மூடிக்கலாம். ஸோ இதுதாங்க வோல்டேஜ் ரெகுலேட்டர். வந்து ஒரு சின்ன பாக்ஸ். இதை வச்சு இங்கே 0லேருந்து ஹை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்னொருக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம பேட்ரி வந்து நீங்கள் 12 வோல்ட்டுன்னு இல்லைங்க, எத்தனை வோல்டேஜ்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். 40, 50 வோல்ட்டு கூட நீங்கள் வந்து வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இதுக்கும் க்ரொக்கடைல் கிளிப்பே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எதுக்கும் இப்படி வச்சுக்கிறேன், ஏன்னா சடக்குன்னு பயங்கரமாக ஸ்பீடாக சுற்றும் இது. அவ்வளோதான், வச்சாச்சா. இப்போ வந்து மெதுவாக நம்ம சுற்றி பார்க்கலாம். செம சுத்த ஆரம்பிச்சிருச்சு. செமங்க, சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறக்காமல் ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதோட செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றும் வந்து ₹20 வருங்க. மொத்தம் 60. நம்ம ஒரு இதை வச்சும் வந்து பண்ணலாம். ஆனால் 3 இதை வந்து வச்சு பண்ணும்போல வந்து நம்ம வோல்டேஜும் அதிகமாக வந்து தர முடியும். அது போக வந்து அதுக்கேற்ற மாதிரி பயங்கர சூப்பராகவும் வந்து ஒர்க் ஆகுங்க. நம்மளுக்கு 40, 50 வோல்ட் வரைக்கும் வந்து தரலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து சும்மா 12 வோல்ட் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்னதாக வந்து 1 மட்டும் வந்து வச்சு கூட வந்து ரெடி பண்ணிக்கலாம். மொத்தம் 60 பொட்டன்சியோமீட்டர் வந்து ஒரு 20, ஒரு 80, ஒரு ₹100 செலவுலயே நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து சூப்பரா ரெடி பண்ணிறலாங்க. இப்போ வந்து பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்குனா அடிக்கு ஒருக்கா வந்து தேவைப்படும். ஏதாவது சார்ஜ் ஏத்துறதா இருக்கட்டும், அது போக வந்து நெறைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதுக்கு தேவைப்பட்டுச்சுங்க. ஸோ அதான் ரெடி பண்ணியாச்சு. செமையா வந்திருக்குங்க. சரி ஓகே. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வேற ஏதாவது ப்ராஜெக்ட் நான் வந்து பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அதையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் வந்து அதையும் வந்து அப்லோட் வந்து பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க் யூ.